நேரம் போயிட்டு ஒரு 10 எண்ணெயை கூட விட்டுட்டேன். இப்போ இந்த எண்ணெய் எடுத்து என்ன செய்ய போகிறேன்னாண்டா இந்த பொரியல் விட போகிறேன். ஏன்டா குழம்புக்கு எனக்கு எண்ணெய் சேர்க்கக்கூடாது. உண்மையிலேயே நாங்கள் இந்த முரல்லே ஒரு கதை இருக்குது. இறந்தர்கட்ட மீன் என்ன சொல்லலாம், தொழிலுக்கு போறாக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தானது. உங்களுக்கு அறிஞ்சிருப்பீங்க, நியூஸ்ல எல்லாம் வந்திருக்கும். மாதங்கள்ல இதுல அந்த மற்ற உருண்டை முரல் இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து கழுத்துக்குள்ள குத்தி ஆளை ஹாஸ்பிட்டல் கொண்டு வர கிட்டே ஆள் வந்து மேலத்து போயிட்டு அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாச்சும் இந்த எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறேன். இன்றைய வந்து சனிக்கிழமை, அதாச்சும் வந்து சனிக்கிழமை வேலைக்கு ஒரு ஸ்கூலெல்லாம் லீவு ஏன்னா அதனடியால் கடற்கரைக்கு போயிட்டு ஏதாச்சும் மீன் வாங்கி கொண்டு வருவோம். கடற்கரை காட்சியிலையும் பார்த்துக்கொண்டு என்ன மாதிரி மீன் இன்றைய நிலம் எப்படி கண்டதை தான் பார்த்து கொண்டு வரப்போகிறோம். அதுக்காக மீனையும் வாங்கி கொண்டு வந்தால் இன்றைய தான் மெனக்கட்டு மீனை கண்டு போகிறது வந்து இவங்க வந்து சனியார் தானே என்று சொன்னால் அவங்களுக்கு லீவு. எங்கட ஜாக்கிக்கும் சேர்த்தோ வந்து மூட்டை சக்கில் வருவாருங்க. இப்போ ஜாக்கி நிற்கிறேன். ஜாக்கிக்கும் வந்து சாப்பாடு கொடுக்க. ஆமாண்ணே, நேற்று வெள்ளிக்கிழமை முட்டையாளோட சேர்த்து சோறை பிரிஞ்சு போட்டு வச்சா சாப்பிடி இல்லை. கல்லர் இருந்து காயினம் வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்தது. அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகே, அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அது நீங்கள் எங்களுக்கு தர பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். கடற்கரையில் போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இந்த மீன் பாடுகள் நிலைமையில பார்த்துட்டு வருவோம். ஓகே, கடற்கரை போகிறது 4 பேர் இருந்தாங்க. நான் போகிறதுனால ஜாக்கி எங்கே போகிற? ஜாக்கி எங்கேயும் போனால் டக்குன்னு ஓடி வந்து மோட்டர் சைக்கிள் ஏறி இருந்துருவேன். வேணா நீ போவேண்ணா, நீ இல்லை வேட்ட குணம் ரோட்டில் ரெண்டாலும் ரோட்டில் பாஞ்சுறாங்க. வேறு அது ஆடும் வேற போடுறேன். இப்போ ஓட்டி உல்லாசமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் முடியெல்லாம் பட்டி போட்டோம். நிறைய பிரச்சனை ஆளுக்கு நடந்தது. சொல்லுமா கடற்கரையில் இன்றைக்கு ஆட்களே இல்லை. கரைவில் வளைக்கிறாங்களோட கரைவில் வளைக்கிறாங்க. ஜாக்கி வா, இப்போ கடற்கரையில் இப்போ மீன் கொண்டு வராங்க, காவி கொண்டு வராங்க. கதவில் மீன் கடலில் இன்றைக்கு ஆட்களே விவசாயம் இல்லை. என்ன மீன் முதல் எல்லா காலங்களும் முதல் பொருளாசா ஏன்டே எல்லா காலங்களும் இந்த முதல் சீசன் இருக்கு. இந்த அந்த முறுக்கம் இருக்குல்ல, முறுக்கம் வந்து பொருளாதாரம் உங்களுக்கு எடுத்துக்கா. உங்களுக்கு ஆளுக்கு மட்டும் இல்லையாக்கும். இனி கொண்டு ஒன்று ரெண்டுக்கு சரி. அரை கிலோ 500 1700 என்ன செம்பாரம் 300 500 தரும். பார்த்து தான் சொல்றேன். நீங்க எல்லாரும் நான் கொடுக்க மாட்டேன். ஏன் வச்சிருக்கிறேன் நான். இதுக்கு 200 ரூபா கூட டக்கன தொழில் மீன். தம்பி ஐயா இங்க வா. 1400 எல்லாம் கிலோ 300 கிலோ 300 1 கிலோ குறையா இருக்கு.
ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்கரை போனது இன்றைய நாளில் பெருசாக மீனே இல்லை கடற்கரையில். அப்படியே கேட்க அதில் போட்கார நாட போயிருந்தேன் என்னோட என்ஜின் வேலை செய்கிறவர்கிட்ட. அது எனக்கு மீன் எடுத்து வச்சுருந்தேன். அதே மாதிரி 2 வகையாக வாங்கி வந்துருக்கேன். காட்டணும் உங்களுக்கு வர எப்படி இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னது இந்த முரல்லே ஒரு கதை இருக்குது. இது வந்து ஒரு கட்ட மீன் என்ன சொல்லலாம், தொழிலில் போராக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தானது. உங்களுக்கு அறிஞ்சிருப்பீங்க, நியூஸ்ல எல்லாம் வந்திருக்கும். மாதகல்ல இதில் அந்த மற்ற உருண்டை முரல் இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து இப்படி கழுத்துக்குள்ள குத்தி ஆள் ஹாஸ்பிட்டல் கொண்டு வர கிட்டலே ஆள் வந்து மறைத்து போயிட்டேன். அப்படி உண்மையாகவே கடத்தொழில் போகிறவங்க வந்து சரியான ஒரு ஆபத்துக்குரிய ஒரு விஷயம் தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இது இந்த வாய் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த சும்மா இந்த ஊசி மாதிரி தான் கிடக்கு. இதை விட நான் மற்ற முரல் வந்து சரியான நீளமாக இருக்கும். இதுக்குள்ள அழகு இந்த பக்கத்தால் வந்துடும். அப்படியானதுதான் கடல். இது வந்து இப்படி பாயும். இந்த மீன் பாய்க்க என் ஹெட்குளத்தில் கூட ஒரு ஐயாவுக்கு வந்து தொழில் கோடி கொண்டு போய்க்கு இப்படிலாம் பாய்ஞ்சிருக்குது. இதே மாதிரி தான் மாதகளில் இந்த பெல்லோட பங்கு இப்படி இருக்குன்னு சொல்லி முதல்ல பெல்லு மாதிரி கிடக்கு. ஓகே, இது வந்து முரல். இதில் பலரும் பார்த்துதான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் மற்றது அந்த போல் மீன் இதெல்லாம் கறிக்கு டேஸ்டாக இருக்கும். நல்லா என்ன நான் நினைச்சு போன அளவுக்கு அங்கே மீன் இல்லை. அதனடியால் இதுவெல்லாம் இந்த பேரக்குட்டி நாங்கள் எங்களோட ஜாக்கி பிஸ்குவாக்களுக்கு வாங்கி கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னு சொன்னதையும். இது அந்த கும்பலா இதுதான் அவைகளுக்கு. இது வந்து சின்ன மீனில் தான் சட்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நாங்களும் பொறிச்சும் சாப்பிடலாம். வேணா நல்ல டேஸ்டாக இருக்கும். இது வந்து கெரவெளியா, இது செம்பாறை, இது சாவாழை, வாழை பெரிய வாழை சின்ன வாழை, இது நண்டு எல்லாம் சேர்த்து அவிச்சு எங்களை ஜாக்கியாக்களுக்கு வைக்க முடியாது. ஓகே, இதுதான் இது தாண்டி எப்படி சமைக்க போகிறோம்ன்றதை பார்க்க போகிறோம். சரிதானே? இது நாம செய்ய மாட்டோம், சமையல் தான் செய்யும். நீங்கள் சமைக்க மாட்டீங்கல்ல? எனக்கு தெரியல, நான் சமைச்சா சாப்பிட மாட்டேன். ஓகே, அப்படி கேட்க நாங்கள் சமையல் துவங்கிக்க பார்ப்போம். அப்படி வந்து லேர்னஸுக்கு இப்போ தான் போய் வந்துருக்குது. வந்து கட்டி கொண்டுட்டாரு இல்லை ஓ இந்த மாதிரி வர்றன் 12:30 லேர்னஸுக்கு போயிட்டு சாமான எல்லாம் வாங்கிட்டு மீனை வட்டி வையுங்க நிற்கிறீங்களான வீட்டை வட்டி வையுங்க. அங்கே போன இவர் போய் அலுவலை பார்த்துட்டு வந்துட்டார். அப்போ நான் போனது எங்கே நிற்கிறீங்களா வீட்டேன். அப்போ இப்போ இங்கே போகிறோன்னு கேட்டேன். இல்லை நான் போய் அப்போ டக்குன்னு இருக்க மீனை வெட்டுங்கோ வாரேன் சாமான்களை வாங்கிட்டு மற்ற என்று சொல்ல வேற வெட்டவே இல்லை. அப்போ வச்சா நாய்க்கு அவிச்சு போடலாம் தானே. மற்றது இது இருக்குதுல்ல மங்கு, இந்த மங்கையும் தான் நல்லா இருக்கும் பொரிக்கிறதுக்கு. அது கரவில மங்கு. ஓகே, நான் இப்போ மீன் குழம்பு வைக்க போகிறேன். நாங்கள் அடுப்பில் பருப்பும் இதை பூசணிக்காய் டுவா பூசணிக்காய் அடுப்பில் வச்சுட்டேன். பருப்பு பூசணிக்காய் எல்லாம் அவிஞ்சிட்டு இனிமேல் பால் விட்டு அதை கறி எப்படி வைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். அந்த அதுக்கு மீனை பாருங்க கொஞ்சம் வேலைக்கு வட்டி இந்த உப்பு புளி மீன் சேர்த்துட்டு அது எடுத்துருந்தால் நீங்கள் நான் சொன்ன டைமுக்கு நீங்கள் வெட்டி வச்சுருந்தால் இப்படி தள்ளி இருக்கா. வெட்டி போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு கழுவி விட்டு வச்சிருக்கலாம். நாங்கள் 12:30 முடி 6 மணிக்கு போன வாங்கினது மீனை 12:30 மட்டும் வச்சிருந்தா என்ன நடக்கும். அப்போ கொஞ்சம் இதாக தான் போட்டுதான். ஆனால் ஓகே கரையாது. இப்படி ஒரு நாளும் சாப்பிடல இல்லை, இந்த சாப்பிட்டு பார்ப்போம், நல்லா இருக்கும். அப்போ சரி என்று சொல்லி இப்போ மீனுக்கு என்ன சொல்லியிருக்கோம், கொஞ்சம் டக்குன்னு என்ன சொல்கிறோம் பழுதா போகிறதுக்கு முன்னா நாங்கள் என்ன செய்வோம், பழுதா போயிட்டு கொஞ்சம் பழுதா என்று சொல்லல கொஞ்சம் நல்லப்பா வந்துடுச்சுது. அப்போ பாலை கொதிக்க விட்டு தான் மீன் போடலாம். அப்போ அதுக்காக நாங்கள் உப்பு மஞ்சத்தூளும் புளியும் விட்டு வச்சுக்கோம். அந்த பழுதாகம் இருக்கிறதுக்காக பதப்பண்ணி வச்சுக்கோம், பதப்படுத்தி. ஏன்னா அதே மாதிரி இதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாயில் வெங்காயம், உள்ளி, கருவேப்பிலை படுத்து வச்சுக்கோம், புளி. அது இதுக்கு இல்லை, இது டுவா பூசணிக்காய்க்கு. இது பொரிக்கிறதுக்கு என்னது மங்கு சாலமங்கு கரைவலை பொரிக்கிறதுக்கு வச்சுக்கிறேன். இதுக்கு மிளகு, உள்ளி மிளகு, டுபா பூசணிக்காய் கரைக்கி மற்ற தலைப்பால் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு வெள்ளை கரைக்கி விடுறதுக்கு. நான் இப்போ அதை என்னென்னு செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்குள்ள இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் உள்ளி மிளகா போட போறேன். இதுக்குள்ள சமைச்சு தருவா பூசணிக்காய் வேற லெவலுக்கு இருக்கும். சரியா இப்ப நான் இன்றைக்கு ரை பண்ணுறேன். மற்றபடி வெள்ளக்கரை தான் வைக்கிறேன். எடுக்க மாட்டேன் அம்மா செய்யறது காய்ச்சக்க விட்டவே அப்படி சொல்லக்கூடாது. சரியா சரி ஓகே. இப்போ நான் உப்பு போட்டுட்டேன் ஏற்கனவே. அப்போ இல்லைன்னா தூளையும் போட்டு மிளகு சீரத்தையும் போட்டுட்டு இதுக்கு தலைப்பால் விட போகிறோம். ஓகே, அம்மா வந்து பிரட்டி காய்ச்சிரும். அதுக்கு தானே தலைப்பால் விடுவோம்.
வத்தோணும் தானே தூள் எல்லாம் சேர்ந்து அது மாதிரி வேற மட்டும் எனக்கு தெரியல. அப்போ மசிச்சு விடுறேன். ஓகே மற்றது பருப்பு இங்கே பருப்பு அவிச்சு கொண்டு இருக்குது. அதுக்கு நாங்கள் உள்ளி மிளகா குத்தி போட்டுட்டோம். மினிமம் பால் திரைப்பாலையும் விட்டுட்டு திரைப்பால் விட்டுட்டு இதில் கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு தேவையான உப்பு மஞ்சள் தேவையான அளவு மஞ்சத்தூள். அப்போ தான் வெள்ளைக்கறி பருப்பு வெள்ளைக்கறியாக இருக்குது. மஞ்சத்தூள் தேய்க்கணும் கட்டாயமாக. எனக்கு பருப்பு வந்து மசிச்சு காய்ச்சலாம் பிடிக்கும். உங்களுக்கு தக்கியாக காட்டணும், இறுக்கமாக இருக்கணும். எங்களுக்கு அது பிடிக்காது. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் எங்களுக்கு விருப்பம். அப்போ புள்ளி இருந்தால் கொஞ்சம் இறுக்கமாக காய்ச்சா சாப்பிட வேண்டியது. இந்த பருப்பட்டுக்கு இருக்கிறோம். மஞ்சள் காணாமல் கொஞ்சம் போட்டு ஓகே இதெல்லாம் கொதிச்சு கொண்டு விரட்டும். இதுக்கு தூள் போடணும் காணாது தான் சொன்னால் நான் தூள் கொஞ்சம் குறைய போட்டுட்டேன். கடைத்தூள் நான் வாங்கினேன் முடிஞ்சு திரிச்ச தூள். அப்போ கடைத்தூள் கொஞ்சம் கலர் குறைவாக இருக்கும். கொஞ்சம் மல்லியை கூட போட்டிருப்பாங்க. மிளகும் இல்லை குத்தி போட்டிருக்கேன். ஓகே சரியா இது கொஞ்சம் கொதிச்சு வத்தி கொண்டு விரட்டுக்கும். அதுக்கப்புறம் பார்ப்போம். இதுக்கு கொஞ்சம் இறக்குற டைமில் கொஞ்சம் பழப்புளி விடணும். கொஞ்சம் வத்தி கொண்டு வர சரிதானே. நல்லா இருக்க விட்டோம்னா தண்ணி தன்மை இருக்காது. ஓகே ரெடி ஆயிடுது. ஓகே இங்கே நல்லா பிரண்டு கொண்டு வந்துட்டு நல்லா இருக்க விட சொன்னது. நல்லா பிடிச்ச மாதிரி தான் சாப்பிடுவோம். அப்பதான் சாப்பிடலாம். இப்படியே இருக்கணும் உண்மையில பூசணிக்கு இல்லை. இது கூட அவள் அம்மா செய்கிற மாதிரி இது இல்லை. இறக்கும் ஓகே அம்மா ரெண்டே போய் பழகும். கேட்டா செய்கிறதானே. ஓகே பருப்பையும் இறக்குவோம்மா. ஓகே இது ரெண்டும் ரெடி. ரெடி. அடுத்தது இந்த 2 மீனையும் சாப்பிட சரி சாப்பிடுன்றது காய்ச்ச சரி. ஓகே இப்போ நான் அந்த மங்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்க்கிறேன். இது கொஞ்சம் தண்ணி வத்தட்டுக்கும். அளவு சட்டியில் கழுவினுடைய தண்ணி இருக்குது. சட்டி கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்குது. அது பொரிக்கிற சட்டின்றபடி தானே. அப்படி சில நேரம் கருகவும் பொரிச்சு விட்டுருவோம். அது சட்டியும் சேர்ந்து கருவி விட்டுருவோம். எல்லாமே அவசரமான சமையல் தான் நடக்கும். உண்மையில லேட்டாக போடுது. வேலைக்கு சமையல் நேற்றுலாம் இந்த லேட்டு காரணம் என்ன? அதே என்ன சொன்னால் நான் அந்த பைக்கு மோட்டர் பைக்கு லைசன்ஸ் எல்போட்டோட தான் ஓடிக்கலாம் பைக்கு. அப்போ லைசன்ஸ் எடுக்கத்தானே வேணும். அப்போ போன வருஷமே எல்போட்டோ எடுத்துட்டேன். அப்போ லைசன்ஸ் எடுக்கல. அப்போ அதால் இன்றைக்கு தான் இப்போ தான் மோட்டர் சைக்கிளும் வாகனமும் பழகி கொண்டிருக்கிறேன். வியாழக்கிழமை இது வயல். அப்போ அங்கே போகிற டைமுக்குள்ளே போய் வாகனம் மோட்டர் சைக்கிளை பழகிட்டு வந்து சமைக்க எனக்கு டைம் பத்தாமல் இருக்கு. லேட் ஆகிடும். என்ன நம்பி 3 பேர் வழியாக கிளம்பியிருக்கிறேன் சாப்பாடு கொடுக்குறது. அவங்களுக்கு நேற்று கொண்டு சாப்பாடு லேட் ஆகிட்டு இல்லைண்டா. என்ன பின்னேறு சாப்பாடு பண்ணேன். எனக்கு இது பின்னே மதியம் சாப்பிடாங்க பின்னே ஒரே சாப்பிடுங்கன்னு சொன்னேன். என்ன செய்யுது இந்த சுச்சுவேஷனும் அப்படித்தான். கடை சாப்பிட தெரியவதானே. அப்போ தெரிஞ்சாக்கிறபடியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த கிழமை மாத்திரம் அப்படி இருக்கும். வாரக்கிழமை ஓகே ஆயிடும். அங்கே கொடுக்குற ஆக்களுக்கு ஆனால் கிளவுல மங்கு உண்மையாக பொறிச்சு சாப்பிட அதோட இப்போ நாங்கள் குழம்பை ரெடி பண்ணுவோம். குழம்புக்கு வெங்காயம் உள்ளி கருவேப்பிலையை பொரிச்சோம். கொஞ்சம் நேரம் போயிட்டு ஒரு 10 எண்ணெயை கூற விட்டுட்டேன். இப்போ இந்த அண்ணி எடுத்து என்ன செய்ய போகிறோம்னா இந்த பொரியல் விட போகிறேன். ஏன்டா குழம்புக்கு எனக்கு எண்ணெய் சேர்க்கக்கூடாது. உண்மையிலேயே நாங்கள் பாலெல்லாம் சேர்க்கிறபடியாக எண்ணெயை கணக்க செய்யக்கூடாது. சேர்த்தா வீடைக்கு கூடிய சீக்கிரம் வருத்தம் வந்துடும். ஏன்னா இது காணும். இனிமேல் நாங்கள் கொஞ்சம் பெருகினும் சேர்த்துக்கொள்ளுவோம். சிலவர் அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கூட்டி வைப்பினோம். நாங்கள் கொஞ்சம் வதக்கிட்டு வச்சா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பு கொஞ்சம் லோவில் விட்டாக்கா நெண்டாது பொய்த்து அதுக்கு இல்லைன்னா இது கொஞ்சம் ஹீட் கூட டக்குனு அறிவியும் உள்ளே பிடிக்காது. பால் சேர்த்துக்கொள்ள தேங்காய் பாலோடு சேர்த்து புளி அதில் மீனுக்குள்ளே விட்டபடியே இதுக்குள்ள விட தேவையில்லை. அப்புறம் புளி கூடிடும். இப்போ பூளையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த கொதிக்க விட்ட மீன் போட்டால் சரியாமல் இருக்கும். அதுக்காக இன்றைய நாள் எல்லாமே வந்து அவசர சமையல். அவசர சமையல் டேஸ்ட் இல்லாமல் இருந்தால் அப்புறம் அவங்க குறையும் சொல்லக்கூடாது தானே. கொஞ்சம் டேஸ்ட்டாக செய்வோம். அவசர சமையல் இருந்தாலும் இப்போ நான் இந்த மீன் கலந்து போடுவேன். இப்போ மீனும் ஒரு பக்கம் பொறிஞ்சு வந்துட்டு
நல்ல டேஸ்டாக இருக்கும். மீனுடைய சூடு சாப்பிடலாம். ஓகே, இது பால் கொதிச்சு கொண்டு வேற எடுத்துக்கும். அதோட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கொள்ளணும். வெந்தயம் கட்டாயம் நல்லது. மற்ற குழம்போட இதை சேர்த்துக்கொள்வது நல்லது. கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த மீனையும் சேர்த்துக்கொள்ள அப்புறம் கொதித்து கொண்டு வந்துட்டு மீனையும் போடுவோம். இல்லை சார் போடுவோம், பறந்துவோம். புளியில் உப்பு புளியில் இருக்கு அரைஞ்சிருந்தானே. இனிமேல் நாங்கள் மூடி விடுவோம். மூடி விட்டாக்கா இந்த எண்ணெய் படந்து கொண்டு நினைக்கலாம். சொன்னால் குழம்பு நல்லா கொதிச்சு கொண்டு வந்துருக்கு. பாருங்க, நல்லா நல்லாண்டு கொதிச்சு கொண்டு வந்துட்டு வத்தி கொண்டு நல்லா இதாக வந்துட்டு மீன் லைட்டாக கொஞ்சம் சினா எல்லாம் இருக்குது. சினா எல்லாம் சினை மீன் சில மீன்கள் 1 2 உடஞ்சி தான் இருக்குது. ஓகே, இந்த பருவத்தில் நாங்கள் விவக்கச்சல் இதை விட வத்திட்டோம்னு சொன்னால் நாங்கள் சோத்துக்க விட்டு சாப்பிட கறி இருக்காது. மீன் தான் இருக்குது. அப்போ இந்த பருவத்தில் விவக்குவோம். நாங்கள் நம்ம மீன் பொரியல் போட்டுக்கிட்டு பாருங்க, இதையும் நானும் விவக்க போகிறேன். இந்த கருவேப்பிலை போயிட்டுக்கிறாரு. ஓகே ஓகே, இந்த அவசர ஜாமியல் பார்த்துருப்பீர்கள். உண்மையை நினைச்சிருப்பேன், என்னடா அவசரம் வைக்கிறா, கறிகள் எல்லாம் டேஸ்ட்லாம் வந்திருக்க மாட்டேன் யோசிப்பீங்க. அவசரம் சமைச்சாலும் நாங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். வெளியாக்களுக்கு 3 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம் நான். அப்போ அவங்கள கொடுக்க மேலே அவசர சமையலாக இருந்தாலும் சாப்பிட குடிக்க மாதிரி போகணும். அதுமாரி என்ன இப்போ அவசர சமையல் டேஸ்ட்டாக தான் சமைச்சிருக்கிறேன். உப்பு பொடி எல்லாம் கணக்காக விட்டு தூள்கள் எல்லாம் போட்டு கணக்காக தான் சமைச்சிருக்கிறேன். என்னடா நான் இப்படி இந்த குழந்தை நிற்கிறேன்னு யோசிப்பியா. என்ன சார் வந்து அப்படியே டவுனுக்கு போய் கொஞ்சம் சாமான அரிசியல் மாவு இதெல்லாம் முடிஞ்சிட்டு அப்போ அது கடையில் வாங்கிட்டு வேற 12 ரூபாய் ஆச்சு. அப்போ 12 ரூபாய்ட்டா மீனும் பட்டியில வந்த இவரோடைய கொஞ்சம் சந்தைப்படுதான் இன்னும் மீன் பட்டி வைக்கல. அதுக்கப்புறம் தான் அந்த அரிசியும் முடிஞ்சிடாடி ரைஸ் குக்கரில் போட்டுட்டு போவேன். இப்போ அரிசியும் அதுக்கப்புறம் வந்து அரிசி போட்டால் அரிசியும் சில எனக்கு சோறும் கொஞ்சம் சொதப்பிட்டுது. அப்போ அந்த சோறை நான் கொடுக்கல. அதுகிட்ட சோறு போட்டேன்னா கொஞ்சம் தண்ணியை கூட விட்டுட்டேன். அப்போ கொஞ்சம் உக்க மாதிரி போட்டேன். திருப்பி நான் என்ன செய்திருக்கிறேன், அதே சோறை கொடுக்கல. அதான் உண்மையில நாங்கள் ஒரு ஆக்களை கொடுக்குற எல்லா சாப்பாடாக கொடுப்போம். பார்த்தீங்கன்னு சொல்லிட்டேன். இங்கே பாருங்க, நான் போட்ட சோறு கொஞ்சம் குழஞ்சிட்டு பாருங்க. புக்க பதத்தில் வந்து தீட்டல் அரிசி வெள்ளை தீட்டல் போட்டுறேன். அப்போ கொஞ்சம் குழஞ்சிட்டு இந்த சோறு நாங்கள் வரையா இருக்கு எங்களுக்கு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பசியில் சாப்பிடலாம். ஆனால் கொடுக்குற வைக்க நல்ல மாதிரி கொடுக்குறோம். அதான் நான் இப்போ என்ன செய்யுங்க, ரைஸ் குக்கரில் சம்பா அரிசி போட்டிருக்கேன். குயிக்க அவிஞ்சிடும். இப்போ எனக்கு அவிஞ்சு கொண்டு இருக்குது. இந்த சோறு தான் நான் கொடுக்க போகிறேன். இது நான் கணக்கு நான் சோறு அமைச்சி பார்த்தேன்னா பார்த்தது தீட்டல் அரிசிக்கு கொஞ்சம் தண்ணி. நான் தீட்டல் அரிசி காய்ச்சறது குறைவு. அப்போ எனக்கு அந்த தண்ணியில் பதம் தெரியல. அப்போ என்ன சொன்னால் அந்த தீட்டல் அரிசின்ற அளவு தெரியாது. டக்கனை ஒரு கொதியில் டக்கனை சோறு அவியுது. அப்போ நான் நார்மலாகவே சம்பா அரிசிக்கு விடுற அளவு தண்ணியை விட்டு விட்டேன். அது குழஞ்சி போட்டுது. அப்போ சோறை போய் பார்த்தாலும் என்னடா பசையாக கிடக்குது. எனக்கு சரியான கவலையாக போடுது. என்ன செய்கிறோம், கடகடண்டு இதை வேக வச்சு இறக்கி போட்டு அடுத்த கட்டம் நான் சம்பாரிசியை போட்டேன். அவங்களுக்கு கொடுக்குற சாப்பாடு ஒழுங்காக கொடுக்கணும். இப்போ சோறு பதம் பிழைச்சிட்டு சொன்னால் கறி எப்படி நாங்கள் எப்படி வச்சாலும் அது ஒன்றுமே சரியே. நீங்கள் 6 கடை 3 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொன்னீங்க. நீங்கள் கிருஷ்ணாண்ட வீடியோவில் பார்த்து ஐயாவை அவருக்கும் சாப்பாடு, வேறு அம்மாவுக்கு 2 பேருக்கும் சாப்பாடு. அப்போ அவங்க கடையில் எடுத்து சாப்பிட்டுக்கணும். அவங்களோட கடை சாப்பாடு செட் ஆகாதான். உண்மையிலேயே எங்களுக்கு செட் ஆகாது. அவங்க வருத்தக்கார. அப்போ அவங்க என்ன கேட்டாங்க, கர்மி நீங்கள் செய்து அறிவிக்கலோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ஐயாவுக்கு 3 நேரம் சாப்பாடு கொண்டு வருவேன். மற்றாக்களுக்கு 2 பேருக்கும் அதிகம் மீறாக தான் கொண்டு கொடுங்க. அப்போ இன்றைக்கு இப்படி சோறு தாண்டி போட்டேன்னைக்கு சரியான கவலை. சம்பாச்சோறு கூட சாப்பிட்றீங்களா அவங்க சொன்னவாங்க. குத்தரிசியில் அடித்து வீட்டரிசினா ஓகே தங்களுக்கு இருக்க மாட்டேன். அப்போ எங்களை விட கூட குத்தரிசி தானே போடணும். இன்றைக்கி நேரம் போயிட்டு சூழ்நிலையால் சம்பாரிசி எப்போ போட மாட்டேன். இந்த தீட்டரிசி இதாண்டி போட்டுது கரைஞ்ச மாதிரி புக்க மாதிரி போட்டுது. இல்லை இதுக்குள்ளே கரைஞ்சப்பட்டு என்னென்ன சாப்பிட்றது என்ன சாப்பிடுவோம் தானே. அதை நீங்கள் சாப்பிடுங்க. இதே கணித சோறுண்டாலும் சாப்பிடுவேன். அவங்கக்கிட்ட அப்புறம் நாளைக்கு அவங்க இதாண்டி சாப்பாடு சாப்பிட திருப்தியாக சாப்பிடணும். உண்மையில் அந்த சாப்பாடை நாங்கள் சரியான முறையில் நேரம் எல்லாரும் அதை சரியான முறையில் கொடுக்கணும்னு நினைச்சு தான் இப்போ சம்பாரிசியை போட்டிருக்கிறேன். ஓகே, நீங்கள் இந்த வீடியோ ஓகே. அப்போ நாங்கள் இப்போ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்வோம். ஓகே, நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம்.
என்னடா அவசர சமையல் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன சமையல் இப்படியா இருக்க நீங்களும் வேலைகளுக்கு போயிருப்பீங்க உண்மையில வேலைகளுக்கு போயிட்டு வரைக்குள்ள வீட்டை வந்து அவசர அவசரமாக நார்மலாக எல்லாருமே செய்கிறது தான் அதே மாதிரி தான் எனக்கு இப்போ ஒரு கிழமையாக அப்படித்தான் இதே மாதிரியா தான் சமையல் போய்கொண்டிருக்குது இந்த லைசன்ஸு இதுகள் முடிஞ்ச அப்புறம் எனக்கு நார்மலாகவே நான் டைமாக ஒரு 12:30 1 மணிக்குள்ள சமையல் முடிச்சிடுவேன் அவங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறபடியா பிரச்சனை இல்லை ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்